ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். டுடே இன்னைக்கு தமிழ்ல நம்ம வினை மரபு, அதாவது மரபு தொகையில வந்து வினை மரபு தொகை மரபு இருக்குல்ல, அதை வினை மரபு தான் வந்து பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, கொட்டு முழங்குகிறது. அதாவது நமக்கு வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம வந்து கீழே உள்ளது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கும், நாய் குறைக்கிறது, நரி ஊழையிடுகிறது, அதெல்லாம் நமக்கு தெரியும். அதுலயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான வினை மரபு தான் வந்து பாக்குறோம். ஓகே, கொட்டு முழங்குகிறது. ஓகே, கொட்டுக்கு வந்து முழங்குகிறது. கடல் வந்து பாருங்க இறைகிறது. ஓகே, கடல் இறைகிறது. இதே வந்து பாருங்க அலைனா வீசுகிறது. ஓகே, அலைனா வீசுகிறது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க கடல் நீர்னா கரிக்கிறது. ஓகே, கடல் நீர் கரிக்கிறது. சிங்கம் கர்ஜிக்கிறது. ஓகே, நம்ம வந்து ஸ்கூல் புக்ல சிங்கம் முழங்குகிறதுன்னு வந்து படிச்சிருக்கோம். இங்க சிங்கம் கர்ஜிக்கிறது. ஓகே, யானை பிளிறுகிறது. ஓகே, யானைனா பிளிறுகிறது. பன்றி உருமுகிறது. கழுதை கத்துகிறது. பசுக்கு வந்து பாருங்க கதறுகிறது. கன்றுக்கும் வந்து பாருங்க கதறுகிறது வரும். எருமைனா கனைக்கிறது. எருமைக்கும் குதிரைக்கும் சேர்ந்தா கனைக்கிறது. ஓகே, நாய்க்கு வந்து பாருங்க குறைக்கிறது. ஓகே, நரிக்கு வந்து ஊளையிடுகிறது. ஆந்தைனா அலறுகிறது. சேவல் கூவுகிறது. குயில் கூவுகிறது. ஓகே, ரிப்பீட் பண்ற. கொட்டு முழங்குகிறது. கடல் இறைகிறது. அலைனா வீசுகிறது. கடல் நீர் கரிக்கிறது. சிங்கம் கர்ஜிக்கிறது. யானை பிளிறுகிறது. பன்றி உருமுகிறது. கழுதை கத்துகிறது. பசு கதறுகிறது. கன்றுனா கதறுகிறது. எருமை கனைக்கிறது. குதிரை கனைக்கிறது. நாய் குரைக்கின்றது. நரி ஊளையிடுகின்றது. ஆந்தை அலறுகிறது. சேவல் கூவுகிறது. குயில் கூவுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.